வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைட்டின்ற நம்ம இந்த சேனலில் இந்த வாரம் நாம் கொழுப்பு கொலஸ்ட்ரால் என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். போச்சுடா, கொழுப்புனாலே எல்லாமே கெட்டதான், எல்லாமே தீங்கு விளைவிக்கிறது தான் நினைக்கக்கூடாது. இந்த கொலஸ்ட்ரால்னால் நமக்கு எவ்வளவோ இன்றியமையாத வேலைகள் நடக்கின்றன, அதையெல்லாம் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கொழுப்பு தான் கொலஸ்ட்ராலாக மாறுது. அது மட்டும்தான் மொத்த கொலஸ்ட்ரால் நினைக்கிறோம். அதுவும் தப்பு. இந்த வீடியோவில் கொழுப்பு சம்பந்தமான மழுப்பலான செய்திகளை பார்த்து அந்த தவறான எண்ணங்களை களைவோம். வாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கம். கொலஸ்ட்ரால் என்றது என்ன, அதனுடைய வேலை தான் என்ன, எத்தனை வகை கொலஸ்ட்ரால் இருக்குது, இரத்த பரிசோதனை எப்படி செய்கிறது, லைபிட் ப்ரொஃபைல்னால் என்ன, நார்மல் அளவு கொலஸ்ட்ரால் எவ்வளவு, விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால்னால் என்ன, ஆபத்து காரணிகள் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு, ஜெனட்டிக்ஸ் மரபணு மூலம் எப்படி இது மாறுபடுது, ஜெண்டர் பாலினத்தினால என்ன மாறுதல். அடுத்தது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்ற நல்ல கொலஸ்ட்ராலை பற்றி பார்க்கலாம். அதனுடைய வேலைகள், லைஃப் சைக்கிள். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால், அதனுடைய ஃபங்க்ஷன், லைஃப் சைக்கிள். ட்ரைகிளிசரைட்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன், லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். கடைசியாக ரொம்ப முக்கியமான பகுதி, எப்படி இந்த கொழுப்பை குறைப்பது. உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை சீரமைப்பு மூலம். உணவு முறை மாற்றத்தில் சாப்பிடக்கூடியவை, தவிர்க்க வேண்டியவை என்று 2 விதமாக பார்க்கலாம். கடைசியாக வீட்டு வைத்தியம் இல்லாமையா ஹோம் ரெமடிக்கு ஒரு எக்ஸலண்ட் ஹோம் ரெமடி சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. கொலஸ்ட்ரால்ன்றது எல்லா உயிரணுக்கள்லேயும் எல்லா செல்லுலேயும் பரவி இருக்கின்ற, உடம்புக்கு தேவையான, இன்றியமையாத, நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மெழுகு போன்ற பொருளாகும். இந்த கொலஸ்ட்ராலானது 80% நம்ம உடம்புலையே கல்லீரலில் உற்பத்தி ஆகுது. மீதி 20% தான் மற்ற வெளி சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கிது. நமக்கு சாப்பிட்ற உணவுலேருந்துன்னா மெயினாக இறைச்சி, போல்ட்ரி மற்றும் பாலில் டைரி ப்ராடக்ட்ஸ்னால். இந்த கொலஸ்ட்ராலானது ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுதுன்னு, அப்போ ஏன் கொட்ட கொலஸ்ட்ராலாக மாறுது? எல்லா வேலைகளையும் செய்தது போக சில நேரங்களிலே தேவைக்கு அதிகமாக இருக்க கொலஸ்ட்ராலானது இரத்த குழாய்கள் மூலம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது அதிக கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களின் சுவர்களில் படுகிறது, பிளேக்ஸ் உருவாகிறது, அதிரோஸ்க்ளீரோசிஸ் உண்டாகிறது. இந்த இரத்த குழாய்களின் காடியானது குறுகிவிடுகிறது, இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. இதனால் வரக்கூடிய இந்த அதிரோஸ்க்ளீரோசிஸ் நோயானது நமக்கு இருதய நோய் உண்டாக்குகிறது, மாரடைப்பு வருகிறது, கூடவே நமக்கு பக்கவாதமும் வரலாம். இந்த மாரடைப்பை பற்றி, அதிரோஸ்க்ளீரோசிஸ் பற்றி விவரமாக ஒரு வீடியோ முதல்லையே போட்டிருக்கோம். மேலே அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். முதல்லையே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் என்பது நம்ம உடம்பில் தேவையில்லாத ஆபத்தை விளைவிக்கிறது மட்டும் இல்லை, முக்கியமான வேலைகளை செய்யுது. என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போது நமது உடலில் இருக்க உயிரணுக்களை உருவாக்குறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு இந்த செல்லுகளுடைய ஜவ்வு இது தான் உருவாக்குது, பராமரிக்குது. ரெண்டாவது, ஹார்மோன்ஸ், இயக்குநீர் உற்பத்தி செய்கிறதுக்கு தேவை ஈஸ்ட்ரஜன், டெஸ்டோஸ்டிரான், அட்ரினல் ஹார்மோன்ஸ் முதலாம். அடுத்தது பைலாசிஸ் உற்பத்தி செய்யறதுக்கு இது தேவைப்படுது. வைட்டமின் டி தயாரிக்க தேவை.
கார்டிசோல் உருவாக்க தேவை. இந்த கொலஸ்ட்ரால் ஆனது இரத்தத்தில் எப்படி போகுது அப்படின்னா, லைப்போப்ரோட்டீன்ஸ்ன்ற ஒரு பொருள் இருக்குது பார்சல்களாக. அந்த லைப்போப்ரோட்டீன் பார்சலில் ஏறி உக்காந்துக்கிட்டு பிக்கி பேக்காக ரத்தத்தில் பிரயாணம் செய்யுது. ஸோ லைப்போப்ரோட்டீன்ஸுன்றது இந்த கொலஸ்ட்ராலை எடுத்து போகிற ஒரு கூரியர் மாதிரி, சுமதாங்கி. இந்த லைப்போப்ரோட்டீன்றது கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைஸ், அப்போலைப்போப்ரோட்டீன் மற்றும் பாஸ்போலைபிஸ்னால் ஆனது. இந்த கொலஸ்ட்ரால் ஆனது 3 விதமாக இருக்குது. ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் HDLC, லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் LDLC மற்றும் ட்ரைகிளிசரைஸ். இரத்த பரிசோதனை செய்யறதுன்றது இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணோம்னா லைப்பிட் ப்ரொஃபைல்ன்றது பார்ப்பாங்க. காலங்காலையில் வெறும் வயிற்றில் ரத்தத்தை கொடுக்கணும். இதில் மொத்தம் முக்கியமாக மேலே சொன்ன மாதிரி 3 விதமான வேல்யூஸ் பார்ப்போம். HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைஸ். இதை தவிர டோட்டல் கொலஸ்ட்ரால்னு ஒரு வேல்யூ வரும். இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால்ன்றது HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால் மற்றும் VLDL கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது. அது 3ம் சேர்ந்தது. இது என்னடா புதுசு, VLDL கொலஸ்ட்ரால்னால் என்ன கேட்குறீங்களா? ட்ரைகிளிசரைஸை 5ஆல் வகுத்தா வர வேல்யூ தான் VLDL கொலஸ்ட்ரால்ன்றது. இந்த VLDL கொலஸ்ட்ராலை அவங்க நேரடியாக அளக்கிறதில்ல. இந்த மாதிரி ட்ரைகிளிசரைஸை 5ஆல் வகுத்து சொல்கிற வேல்யூ தான். இதை தவிர ஆபத்து ரேஷியோ ஒன்று இருக்குது. டேஞ்சர் ரேஷியோ என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு மொத்த கொலஸ்ட்ராலை HDL கொலஸ்ட்ராலால் வகுக்கணும். அந்த விகிதம் என்ன வருதோ அதை பொறுத்து ஆபத்து எவ்வளோ அப்படின்றத கணிக்கலாம். நார்மலாக இது 3.5க்கு 1 என்ற விகிதத்தில் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதிகமாக அதிகமாக டேஞ்சர் அதிகம்னு அர்த்தம். இந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைஸு ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கணும், நார்மல் வேல்யூ என்ன, பார்டர் லைன் வேல்யூ என்ன, டேஞ்சர் எது அப்படின்றதுக்கு 3 விதமான கொலஸ்ட்ராலை பற்றி இந்த கண்முன்னால் வர சார்ட்டில் விவரமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல டோட்டல் கொலஸ்ட்ரால் பெஸ்ட் அப்படின்னா உகந்த வேல்யூ 200 கம்மியாக இருக்கணும். பார்டர் லைன் வேல்யூன்னா 200லேருந்து 239 இருக்கலாம். டேஞ்சர் லெவல்னால் 240 அதுக்கு மேலேயும். LDL கொலஸ்ட்ரால் பெஸ்ட்டுன்னா உகந்த வேல்யூ 100 கம்மியாக இருக்கணும். பார்டர் லைன் 100லேருந்து 159, டேஞ்சரஸ் லெவல் 160 அதுக்கு மேலேயும். HDL கொலஸ்ட்ரால் 60 மொத்தம் அதுக்கு மேலே இருந்தால் பெஸ்ட்டு. 40லேருந்து 59 ஆண்களுக்கும் 50லேருந்து 59 பெண்களுக்கும் இருந்தால் அது பார்டர் லைன் வேல்யூ. டேஞ்சரஸ் லெவல் HDL கொலஸ்ட்ரால் என்னன்னா ஆண்களுக்கு 40 கம்மி, பெண்களுக்கு 50 கம்மி. ட்ரைகிளிசரைஸ் பார்க்கலாம். இப்போது அது 200க்கு கம்மியாக இருந்தால் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம், டேஞ்சர் இல்லை. 200லேருந்து 399 வரைக்கும் இருந்தால் ரிஸ்க்கு, பார்டர் லைனு. 400க்கு மேலே இருந்தால் டேஞ்சர் லெவல். இப்போது நாம் ஆபத்து காரணிகளை பார்க்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு, யாருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், யாருக்கு ஆகாதுன்னு பார்க்கலாம். 1, வயசு அதிகமாக அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாகும். புகைப்பிடிக்கிறதுனால ஜாஸ்தியாகும். லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, உடல் பருமன், குடும்ப வரலாறு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, வீட்டில் யாருக்காவது இதுக்கு முந்தி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி தொந்தரவு வந்திருந்தால் நமக்கு வர சான்ஸ் அதிகம். அடுத்தது ஆரோக்கியம் இல்லாத உணவு, அன்ஹெல்த்தி டயட், ஆல்கஹால், சர்க்கரை நோய், இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பேர் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்படின்றது.
இந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியானால் மரபணு மாறுதலால் சில பேருக்கு உறுதியாக கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். 10ல் ஒருத்தருக்கு இது மாதிரி இருக்குன்றாங்க. இவங்கெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைட் பற்றிய விவரங்க உங்கள் கண் முன்னால் சார்ட்டுகளில் வருகிறது. முதல்ல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு. அடுத்தது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலானது ஜாஸ்தி ஆகும்போது இரத்த குழாய்களின் சுவர்களில் பிளேக்காக படிந்து அதிரோஸ்க்ளரோசிஸ்க்கு காரணமாகுது. இரத்த குழாய் குறுகி இரத்த ஓட்டம் தடைபட்டு மாரடைப்பு, பக்கவாதம் முதலிய விளைவிக்கிறது. கடைசியாக ட்ரைக்ளிசரைட்ஸ். இனிமேல் கொலஸ்ட்ராலை ரெட்யூஸ் பண்ணுறதுக்கு, கம்மியாக்கிறதுக்கு என்ன வழிகள்? முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிற வழி இது. அதே நேரம் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 2 வித வழிகள் இருக்குது. 1 உணவு முறை மாறுதல்கள், 2 வாழ்க்கை முறை சீரமைப்புகள். உணவு முறை மாறுதலில் சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிடக்கூடாத உணவுகள் 2 வகையாக இருக்குது. அதையும் தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல உணவு வகை மாறுதல்களில் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் காய்கறிகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, மற்ற உணவுப் பொருட்கள் இருக்குது. தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல சாப்பிடக்கூடிய காய்கறிகள். கத்தரிக்காய் கலோரிஸ் கம்மி, ஃபைபர் அதிகம். ஒரு கத்திரிக்காய் 100 கிராம் இருந்ததுன்னா அதில் 30 கிராம் ஃபைபர் இருக்குது. வெண்டைக்காய் கலோரிஸ் கம்மி, ஃபைபர் அதிகம். அடுத்தது பூண்டு, ட்ரைக்ளிசரைட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அல்லிசின்ற பொருள் இதில் ஜாஸ்தி இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கு எதிரி பூண்டு. அடுத்தது வெங்காயம், குவர்சட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதில் ரொம்ப நல்லது. கிட்னி பீன்ஸ், ராஜ்மான்றமே, அதில் லெசித்தின்ற பொருள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. புரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது, சால்யுபிள் ஃபைபர் நிறைய இருக்குது. அடுத்தது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி, தக்காளி, கேரட், கீரைகள். பசலைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். பசலைக்கீரையில் லூட்டின் நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது. இஞ்சியும் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் காய்கறிகளை பார்த்தோம். இப்போ பழங்களை பார்ப்போம். 1 ஆப்பிள். ஆப்பிளில் பாலிபீனால்ஸ், பெக்டின், கரையக்கூடிய நார்சத்து அது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்டா 2 apples a day keeps the doctor awayன்றான். அடுத்தது திராட்சை, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு. இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பெக்டின் அதிகமாக இருக்குது, சிட்ரஸ் ஆசிட் நிறைய இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கரைக்குது. கொய்யாப்பழம், வாழைப்பழம், மாதுளை, பேரிக்காய், தர்பூசணி, அவகேடோன்ற வெண்ணெய்ப்பழம். இந்த அவகேடோவில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. மானோ அன்சரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. காய்கறி ஆச்சு, பழங்க ஆச்சு, மற்ற உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள்லாம் எது நமக்கு ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ராலை குறைக்க? 1 பாதாம் பருப்பு, வால்நட், ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, சால்யுபிள் ஃபைபர் நிறைய இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும், எல்டியில் குறைக்கும். அடுத்தது ஓட்ஸ், சால்யுபிள் ஃபைபர் நிறைய இருக்குது, பீட்டா குளுக்கான்ற பொருள் ஜாஸ்தி இருக்குது. உப்புமா செய்யலாம், தோசை செய்யலாம், பாயசம், கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம்.
அடுத்தது விதைகள், பூசணி விதை, சியா விதை, ஃபெனுக்ரிக் விதை, வெந்தயம், கொரியாண்டர் விதை, கொத்தமல்லி, இதெல்லாம் டாப் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு. பூசணி விதையில் ஸ்டீரால் ஸ்டேனால்ன்ற பொருட்கள் இருக்குது, கொலஸ்ட்ரால் உற்பத்தியை குறைக்குது. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் ரொம்ப நல்லது. பயிறு வகைகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் இதெல்லாம் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. தெனை, கேழ்வரகு இதிலெல்லாம் சால்யுபிள் ஃபைபர் அதிகம். மஞ்சள் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்குது. க்ரீன் டீ கேட்டச்சசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. சோயா உணவுகளில் ஐசோஃப்ளாவனாய்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. சோயா மில்க்கு டோஃபுவாக சாப்பிட்லாம், சோயா யோகர்ட்டாக சாப்பிட்லாம். அடுத்தது பெர்ரிஸ், ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி, பாலிஃபீனால்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தது பார்லி, சால்யுபிள் ஃபைபர் அதிகம். மீன் கடைசியாக வருது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுது. வஞ்சிரம் மீன், மத்தி மீன் எல்லாம் ரொம்ப நல்லது இதுக்கு. சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்தோம். இப்போது சாப்பிடக்கூடாதவை, தவிர்க்க வேண்டியவை எது அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்கலாமாங்க. 1, மொத்த சாப்பிட்ற அளவையே குறைக்கணும். கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். எண்ணெய் அளவை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 மில்லி எண்ணெய் தான் ஒருத்தர் சாப்பிடணும். எல்லா விதமான எண்ணெயும் குறைக்கணும். அடுத்தது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை குறைக்கணும். வெண்ணெய், சீஸு, பாமாயில், ரெட் மீட்டு, முட்டையினுடைய மஞ்சள் கரு இதெல்லாம் குறைக்கணும். அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு 3 முட்டை சாப்பிடலாம். சர்க்கரை அளவு எந்த வடிவத்துலேயும் குறைக்கணும். உப்பு அளவு கம்மி பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 கிராம் தான் சாப்பிட்லாம். அடுத்தது கேக்கு, ஐஸ்கிரீமை நிறுத்தணும். குளிர்பானங்கள் கூடவே கூடாது. இப்போ இதெல்லாம் உணவு முறை மாறுதல்கள். இப்போது அடுத்தது நம்ம வாழ்க்கை முறை சீரமைப்புன்னு அது என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாழ்க்கை முறை சீரமைப்புன்றது நமக்கு முக்கியமாக ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். 1, உடற்பயிற்சி. டெய்லி 45 நிமிஷம் ரெகுலராக செய்யலாம். ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் இருக்கணும்னு ரூலு. ரெகுலராக இருக்கணும். அது வாக்கிங் போகலாம், வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட் செய்யலாம். புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும். மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் செய்யணும். ரிலாக்ஸிங் மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸஸ் செய்யலாம். ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். அடுத்தது இந்த ஸ்டாட்டின்ஸை பற்றி ஒரு சின்ன விவரம் பார்க்கலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் பற்றினா யார்கிட்ட போனாலும் சரி, பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பேசுகிறது ஸ்டாட்டின்ஸ் பற்றி தான். இந்த ஸ்டாட்டின்ஸுன்றது 1986 ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டது. பென்சிலின் ஃபங்கஸ்லேருந்து உருவாகுது. இந்த ஸ்டாட்டின்ஸுன்றது இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்டாட்டின்ஸே வேண்டாம், மாத்திரையே வேண்டாம், இதுக்கு தானே குறைக்கலாம் அப்படின்றாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கண்டிஷன்லேயும் மாத்திரை இல்லாமல் சமாளிக்க முடியாது. சில பேருக்கு கொலஸ்ட்ரால் வேல்யூ நார்மலாக இருந்தால் கூட ஏறாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவாக மாத்திரையை கொடுக்குறாங்க. அதை ஒன்றா சாப்பிடாமல் இருக்கலாம், நிறுத்தலாம், வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம். ஆனால் எப்போ ஸ்டாட்டின்ஸ் வேணும் அப்படின்னா, ஏற்கனவே மாரடைப்பு வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டாட்டின்ஸ் சாப்பிட்றது நல்லது. 2, ஃபெமிலியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியான்னு சொன்னேனே, அந்த ஃபெமிலியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இருக்கவங்களுக்கு இது சாப்பிட்றது நல்லது. டாக்டர் வீட்டு வைத்தியம் சொல்லலையே, ஞாபகம் இருக்குது. வீட்டு வைத்தியம் இல்லாமையா? ஹோம் ரெமிடிஸ், ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமிடி சொல்கிறேன், விவரமாக கேட்டுக்குங்க. 2 வெங்காயம் எடுங்க, உரிச்சி துண்டு துண்டாக நசுக்கி வச்சுக்குங்க, பேஸ்ட் பண்ணி. அடுத்தது இந்த வெங்காயத்துக்கூடையே 2 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து முருங்கை இலையை பேஸ்ட் பண்ணி
வெங்காய பேஸ்ட்டு, இந்த முருங்கை பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட 1 டீஸ்பூன் ரா ஹனி, கடையில் விற்கிற இந்த சிந்தட்டிக் ஹனி எல்லாம் நடக்காது, ரா ஹனி இருந்தால் ரொம்ப நல்லது. அது கூடயே 1 டீஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் கலந்து தயார். இதை சாப்பிட்டா நல்ல பலன் தெரியும். காலங்காத்தால் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். 1 கப்பு வெந்நீர் குடிச்சிட்டு இந்த நம்ம தயார் பண்ணதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, காப்பி குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி 5 நாள் 1 மாதம் செய்யுங்க. எக்ஸலண்ட்டாக கொலஸ்ட்ரால் குறையும். இந்த ஹோம் ரெமெடியில் யூஸ் பண்ணுற 4 பொருட்களும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொலஸ்ட்ராலை எதிர்த்து போராட வல்ல மகா வீரர்கள். இவங்களை 4 பேரும் ஒன்றா சேர்ந்து கொலஸ்ட்ரால் எதிர்த்த யுத்தத்தில் இறங்கி நீயா நானான்னு பார்க்கும்போது வெற்றி யாருக்கு இருக்கும்? நீங்களே ஊகிங்க நண்பர்களே. சரிங்க டாக்டர், டைட்டிலில் கொலஸ்ட்ரால் குட் பேட் அக்லின்னு போட்டிருக்க. அது யாருங்க அக்லி? குட்டு தெரியும், குட் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால். பேட் தெரியும், LDL கொலஸ்ட்ரால். அது யார் அக்லி? நீங்களும் நானும் தாங்க. கண்டதையும் கண்ணில் படுறத ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு விட்டு உடல் உழைப்பு இல்லாமல் தூங்கிட்டு அவதிப்படுறமே, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறமே, நீங்களும் நானும் தாங்க அக்லி. நாம் இந்த அக்லி சிச்சுவேஷன்லேருந்து ஹீரோவாக மாறணும்னா முதல்ல சொன்ன வாழ்க்கை முறை கட்டுப்பாடு தேவை, உணவு முறை சீரமைப்பு தேவை. வரும் இந்த முறைகளால் நாம் கொலஸ்ட்ராலை வெல்லுவோம், வெற்று முரசு கொட்டுவோம். இந்த வீடியோவானது ப்ரொஃபஷ்னல் மெடிக்கல் அட்வைஸுக்கோ அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஒரு மாற்று அல்ல, சப்ஸ்டிடியூட் அல்ல. இது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயாரிக்கப்பட்டது. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டர்களிடம் தேவையான சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க பாக்ஸில் கமெண்ட்ஸையோ சஜஷன்ஸையோ டவுட்ஸையோ ட்ரா பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.